வெல்கம் டு ராயே தம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். பாய் வீட்டு மட்டன் கறி குழம்பு. இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக 1 ஹவரில் செஞ்சிடலாம். இது வந்து புலவு சோறுக்கு தால்ச்சா சோறுக்கெல்லாம் வந்து செய்வாங்க. பிளேன் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். பரோட்டா, கறி, ரொட்டி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப காம்பினேஷன். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க, செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாம் செய்கிறதும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் டைமிங் கொடுத்து அந்த பதமாக செய்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். நீங்கள் முஸ்லீம் ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மெத்தடு தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க, இப்போ நம்ம ஒரு சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். அதில் வந்து நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்து தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதில் வந்து நான் 5 பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். 5ஓ 4ஓ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கிங்க. நான் 1.5 கிலோ கறி செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரு மீடியமான சைஸில் ஒரு 5 வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து வதக்கிற பதம் ரொம்ப முக்கியம். இதை வந்து அரைச்சி சில பேர் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்குறத விட முழுசாக சேர்த்தா தான் அது எண்ணெயிலேயே வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுக்கணும். இப்போ வந்து மசியும் இல்லை, அந்த மாதிரி வதக்கணும், தீயக்கூடாது. இதில் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு பட்டை, 3 ஏலக்காய், நான் 3 கிராம்பு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்கு தான். நீங்கள் கரம் மசாலாவிலையும் அரைச்சிருப்பீங்க, அதுக்கு தான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ உப்பையும் சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்க ஆரம்பிச்சிடலாம். அது வதங்கி அதை மசிகிற மாதிரி இருக்கணும் வெங்காயம். ஆனால் தீயக்கூடாது. பிரியாணிக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகக்கூடாது. அந்த பதத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசின்னு பட் தீயாமல் இருக்கணும் வெங்காயம். அப்போ தான் சால்னா கலராக வரும். இப்போது வெங்காயம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போது இந்த மசிஞ்ச பதம் வந்த பிற்பாடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1.5 கிலோ கறி சேர்க்குறதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் 3 சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கறி சேர்க்க போகிறீங்க அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கறியை வேக வச்சு தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, உப்பு, கரம் மசாலா சேர்த்து வேக வச்சுருக்கேன். சும்மா வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கறி வந்து நான் 2 விசில் விட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் நான் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், அப்புறம் அது கொஞ்சம் 1 நிமிஷம் ஆனோடனே தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி வந்து வதங்கணும் மசிய. நீங்கள் குக் பண்ணாமல் குக்கரில் கறியை சேர்க்க போகிறீங்கன்னா உருளைக்கிழங்குக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும் கறி. தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த நேரத்துக்கு நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலாத்தூள் நான் சேர்க்க போகிறேன்னா, கொத்தமல்லி 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது வந்து மட்டன் கறி மசாலாத்தூள் கடையில் வாங்கினது. இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலாத்தூள். கொஞ்சமாக வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச கரம் மசாலாத்தூள் சேர்த்துங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் வீட்டில் அரைச்சது சேருங்க முடிஞ்ச அளவுக்கு. இது மிளகாத்தூள், அது மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நான் ஒன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் குழம்புல சேர்க்க போகிறேன். நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சேர்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட் பண்ணி சேர்க்க போகிறேன். இந்த நேரத்தில் நம்ம சேர்த்தோம்னா எண்ணெயில் போட்டு நம்ம சால்னா வந்து கதன்னு மேலே அந்த மினுக்குனா மாதிரி வரும். அதுக்காக நம்ம இந்த நேரத்தை எண்ணெயில் சேர்த்துடணும். நம்மளுக்கு வந்து குழம்புல மேலே வந்து நல்லா சிவப்பாக வரும். அதுக்காக வேண்டி இந்த நேரத்தில் சேருங்க. உங்கள் கிட்டே காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்னா நல்லா கலராக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா அந்த கலர் கொடுக்கறதுக்கு தான். அப்புறம் கறியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் யோகர்ட் ஆட் பண்ணி நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். புளிப்பு தன்மையும் கொஞ்சம் கொடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம லெமன் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது 1 நிமிஷம் நல்லா வதங்கின பிற்பாடு நான் வந்து கறியை சேர்த்துற போகிறேன். நீங்கள் வந்தால் முன்னாடியே கறி சேர்த்துங்கன்னா வேகாதப்போ சேர்த்துக்குங்க. நான் குக்கரில் வேக வச்சதால சேர்த்துக்கிறேன். குக்கரில் வேக வைக்கிறதால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரம் குயிக்காக குழம்பு வேலையும் முடிஞ்சிடும். மட்டன் கறி சீக்கிரம் செஞ்சிடலாம் 1/2 ஹவரில். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று செய்யணுன்ற அவசியம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா. இல்லைனா நீங்கள் இப்படி குக்கரில் செஞ்சிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். குக்கரில் செஞ்சாலும் மசாலா ஓவர் குக் பண்ணால் கூட டேஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுவே கறியை குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சட்டிலேயே செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வேணாண்டா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கறியை சேர்த்து கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியும் குக்கரில் வேக வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் ஆரம்பத்துலேயே சேர்த்துக்குங்க. நான் அதுதான் சொல்கிறேன் திரும்பவும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு.
உப்பெல்லாம் நீங்களே கரெக்டாக பார்த்துக்கங்க. எனக்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு அந்த உருளைக்கிழங்கையும் கறியும் பாக்கி இருக்க குக் பண்ண போகிறோம். இப்போ நான் அதுக்கு நடுவில் நான் தேங்காய் வந்து ஒரு அரை மூடியும், பாதம் ஒரு 5யும், இதில் நான் வந்து முந்திரியை சேர்ப்பேன். பட் நான் முந்திரி இன்றைக்கி சேர்க்கல. கசகசா வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கசகசா வேணாண்டா முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அந்த பாதம் அந்த தேங்காவெல்லாம் சேர்த்து நான் கொண்டு போய் பட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துட போகிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், கசகசா இல்லைன்னா முந்திரி சேர்த்துக்கிங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லை இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்கிறதுனால சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்கள் சேர்த்து செய்யுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போது ஓரளவுக்கு வெந்துடுச்சு கறியும் உருளைக்கிழங்கும். வெந்த பிற்பாடு தான் நம்ம தேங்காவை சேர்க்கணும். தேங்காய் சட்டுன்னு சேர்த்துடக்கூடாது. ஏன்னா தேங்காய் சேர்த்து நம்ம 10 மினிட்ஸ் கூட விடக்கூடாது. அந்த சால்னா டேஸ்ட் குறைஞ்சிரும். அதனால் நான் தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திறந்து கிண்ட போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், டேஸ்டியாக கறி சால்னா ரெடி ஆகிடும். பாருங்கள், தேங்காய்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான தண்ணி எல்லாம் பார்த்துக்கோங்க, உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் மூடி கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை புதினாவும் சேர்ப்போம். லாஸ்ட்டில் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, கொத்தமல்லி தழை புதினா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. அதனால் நம்ம லாஸ்ட்டில் வந்து சேர்க்கலாம். இப்போ நீங்கள் போதுமான தண்ணியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆற சால்னா கெட்டியாக ஆகிடும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி புதினா சேர்த்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் சென்று நம்ம திறந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அடுப்பை ஸ்லோவாக வச்சு மூடி வச்சிங்கன்னா மட்டன் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும், அருமையாக இருக்கும். இப்போ நான் வந்து மூடி வைக்க போகிறேன். மூடி நான் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டுறேன். நான் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு பாருங்கள், சாஃப்டாக ரொம்ப கறி நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு தான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஓவர் குக்கிங்காக ஆகாமையும் சால்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம புலவு ரைஸுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நான் வெஜிடேரியனாக இருந்தால் உருளைக்கிழங்கு வச்சு இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.